ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பண்ண போகிற இந்த மெத்தடில் நீங்கள் வடை பண்ணிங்கன்னா அந்த வடையில் உங்களுக்கு எண்ணெயே இருக்காது, அந்த வடையும் எண்ணெய் குடிக்காமல் ரொம்பவே சூப்பராக வரும். சரி, இந்த வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? வடை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு வாழைப்பூ வாங்கி வச்சுருக்கோம். இந்த வாழைப்பூவில் நம்ம அரை வாழைப்பூ மட்டும்தான் எடுத்து வடை பண்ண போகிறோம். அதுக்கு இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு தேங்காய், 12 வரமிளகாய் காரத்திற்கு ஏற்ப, 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பட்டை, 1.5 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இப்போ நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், இப்படி வாழைப்பூ இருக்கா, இந்த வாழைப்பூவை இப்படி உடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பூலையும் ஒரு நரம்பு இருக்கும். இந்த மாதிரி இதை மட்டும் நம்ம நீக்கிடணும். கட்டாயம் இதை நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பூலையும் இருக்கிற அந்த நரம்பை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த ஒரு பூவில் நான் அரை பூக்கு ஃபுல்லாக நரம்பு எடுத்து வைக்க போகிறேன். அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி வடை பண்ண போகிறோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பூ எடுத்து எல்லா பூலையும் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். நரம்பு எடுத்ததுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வறுத்தெடுங்க. நம்ம எண்ணெய் எதுவும் சேர்த்துக்கல, அப்படியே தான் நம்ம இதை வறுத்தெடுக்கணும். இந்த மாதிரி வாழைப்பூவை ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா கடாய் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இறுத்து வச்ச பூவையும் அதில் முழுசாக சேர்த்து வதக்கி விடுங்க. இப்படி நல்லா இதை பரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம வதக்கிக்கலாம். இந்த வாழைப்பூவில் ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணியோடு நம்ம எதை பண்ணாலுமே ஃபைனலாக நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் கொஞ்சம் குடிச்சிரும். அதுக்காக நல்லா கையில் இறுக்கி கூட புழிஞ்சு இதை நீங்கள் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பூ வதங்கினா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ வதக்கி வச்ச அந்த பூவோட நான் வறுத்து வச்ச இந்த பருப்பையும் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தேங்காய், அடுத்து நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயத்தை 2 நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். பட்டை, சோம்பு, மஞ்சத்தூளும் உப்பும், வரமிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அரைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணதும் தண்ணியே சேர்க்காமல் நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வடை மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த பதத்துக்கு நீங்கள் வடை மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம வடை போடணும். இல்லை அப்படின்னா மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வேகாது. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வடை தட்டிக்கலாம். வடையை இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இவ்வளோ நேரமும் குக் ஆகிட்டு இருக்கு. 2 பக்கமும் வடை நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இது கட்லெட் மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாழைப்பூலாம் ரத்த சோகை உள்ளவங்களுக்கு, கண்ணுக்கு, மலச்சிக்கல் உள்ளவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் விட்டமின் ஏ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இதில் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வாழைப்பூ பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் சரித்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.